வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இன்னைக்கு வீடியோல நாம ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் கத்துக்க போறோம். எத பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, ஜெனரலா நம்ம பேசுறப்போ, "அப்பதான் நீ வீட்டுக்கு போக முடியும். அப்பதான் நம்ம கார் வாங்க முடியும். அப்பதான் உனக்கு வேலை கிடைக்கும். அப்பதான் தண்ணி கீழ ஊத்தாம இருக்கும். அப்பதான் நான் உன்னோட பேசுவேன்." இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஒரு கண்டிஷன போட்டு, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா தான் இது நடக்கும். இல்ல இப்படி நடந்ததுக்கு அப்புறம் தான் இது நடந்தது. இந்த மாதிரி சொல்றதுக்கு நாம அப்பதான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்ஃபாக்ட் கரெக்ட்டான வார்த்தை அப்படின்னு சொல்லணுமானா, அதன் பிறகுதான். அப்பதான், அப்போதுதான், அதன் பிறகுதான் இந்த மாரியெல்லாம் சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல நாம ஒன்லி தென் அப்படின்ற ஃப்ரேஸ நம்ம யூஸ் பண்ணுவோம். ரொம்ப காமனா நம்ம தென் ஒன்லி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி ஒரு ஃப்ரேஸ் இங்கிலீஷ்ல இல்ல. நாம யூஸ் பண்ண வேண்டிய ஃப்ரேஸ் ஒன்லி தென். ஜெனரலா நாம "நீ மொதல்ல எங்க வீட்டுக்கு வா. அப்பதான் நான் உங்க வீட்டுக்கு வருவேன்." அப்படின்னு இந்த ஸ்கூல் பிள்ளைங்கலாம் சொல்லுவாங்க. "யூ கம் டூ மை ஹவுஸ் ஃபர்ஸ்ட். தென் ஒன்லி ஐ வில் கம் டூ யுவர் ஹவுஸ்." அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தென் ஒன்லின்றத ரொம்ப காமனா நம்ம இந்தியன்ஸ் யூஸ் பண்றோம். தென் ஒன்லின்னு இங்கிலீஷ்ல ஒரு ஃப்ரேஸ் இல்ல. ஒன்லி தென்ன்னு தான் இருக்கு. நாம ஆக்சுவலா ஒன்லி தென்ன்னு தான் யூஸ் பண்ணணும். அத தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த ஒன்லி தென்னை யூஸ் பண்றப்ப ஒரு இம்பார்ட்டன்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அது என்ன அப்படின்னா, சப்ஜெக்ட் வெர்ப் இன்வர்ஷன். ஒன்லி தென்னுக்கு மட்டும் இல்ல. ஒன்லி தென் மாதிரி இன்னும் சில ஃப்ரேசஸ்லாம் இருக்கு. நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ஸோ அந்த ஃப்ரேசஸ் எல்லாம் யூஸ் பண்றப்போ இந்த சப்ஜெக்ட் வெர்ப் இன்வர்ஷன்னு ஒண்ணு பண்ணுவோம். இத எப்ப பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஃப்ரேசஸ் வந்து ஒரு சென்டென்ஸோடைய ஆரம்பத்துல வர்றப்போ, முதல்ல வர்றப்போ. ஸோ வென் யூ யூஸ் ஒன்லி தென் அட் த பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ், யூ ஹேவ் டு சேஞ்ச் த சப்ஜெக்ட் அண்ட் வெர்ப். யூ ஹேவ் டு இன்வெர்ட் த சப்ஜெக்ட் அண்ட் வெர்ப். ஸோ இன்வர்ஷன்னா என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சொல்றோம், "சும்மா சும்மா உனக்கு நான் பணம் குடுக்க மாட்டேன். அப்பதான் உனக்கு பணத்தோட மதிப்பு தெரியும்." அப்படின்னு அப்பா சொல்லுவார். இப்போ இந்த சென்டென்ஸ வந்து நம்ம ஃப்ரேம் பண்ண போறோம். அப்பதான், அதற்கு பிறகுதான், இதுக்கு தான் நம்ம ஒன்லி தென்னை யூஸ் பண்ண போறோம். முதல்ல இது இல்லாம மீதி இருக்கிறத நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். "அப்பதான் உனக்கு பணத்தோட மதிப்பு தெரியும்." அப்படின்னா, அப்பதான் நீ பணத்தோட மதிப்ப புரிஞ்சுக்குவ அப்படின்னு தான் அர்த்தம் இல்லையா? அதனால சப்ஜெக்ட் வந்து யூ, புரிஞ்சுக்குவ அப்படின்றதுனால வில் அண்டர்ஸ்டாண்ட் த வேல்யூ ஆஃப் த மனி. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த வேல்யூ ஆஃப் த மனி. இதுதான் பேசிக்கா அந்த சென்டென்ஸ் இல்லையா? இப்ப அப்பதான் அப்படிங்கிறதுக்காக முன்னாடி வந்து ஒரு ஒன்லி தென்ன போட்டுருவோம். அப்படி போட்டோம்னா பாருங்க, ஒன்லி தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த வேல்யூ ஆஃப் த மனி அப்படின்னு நமக்கு சென்டென்ஸ் கிடைக்கும். நம்ம இப்படியும் சொல்லலாம். எப்ப சொல்லலாம் அப்படின்னா, இன்ஃபார்மலா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளார, ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளார நமக்கு ஈக்குவலா இருக்கவங்க கிட்ட பேசுறப்போ, நம்ம வந்து இந்த மாதிரி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த வேல்யூ ஆஃப் த மனி அப்படின்னு பேசிக்கா சென்டென்ஸ் சொல்லலாம். பட் நம்மளோட பெரியவங்க கிட்ட, ஆஃபீஸ் அட்மாஸ்பியர்ல ஒரு டாக்டர், இல்ல யாரோ ஒருத்தவங்க பெரிய ஆளுங்களலாம் பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த மாரி இடங்கள்ல எல்லாம் நாம இப்படியே சொல்லக்கூடாது. அப்ப நம்ம எழுதுறப்போ, இந்த மாரி ஃபார்மலா பேச வேண்டிய இடங்கள் எல்லாம், நம்ம இந்த சப்ஜெக்ட்டையும், இந்த ஆக்ஸிலரி வெர்ப மட்டும், ஃபுல் வெர்ப கிடையாது. நம்ம இந்த இடத்துல முழுசா இத சேஞ்ச் பண்ண மாட்டோம். ஒன்லி இந்த ஆக்ஸிலரி வெர்ப மட்டும் நீங்க இடத்த மாத்தி போடணும். அப்ப யூ வில்ன்றது என்ன ஆகும்? வில் யூ கொஸ்டின்ல கேட்போம் இல்லையா? அதே மாதிரி தான். ஸோ ஒன்லி தென் வில் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வேல்யூ ஆஃப் மனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது ரொம்ப பொயட்டிக்கா இருக்கும். இன்னொன்னு எம்பசைஸ் பண்ற மாதிரி இருக்கும். நல்லா அழுத்தி இங்க பாரு இப்படிதான். அப்பதான் உனக்கு பணத்தோட மதிப்பு தெரியும். அப்படின்னு நம்ம அதட்டி சொல்ற மாரி சொல்ற அந்த எம்பசைஸ் பண்றதெல்லாம் இந்த டோன்ல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒன்லி தென் வில் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வேல்யூ ஆஃப் மனி. நீங்க 2த்தையும் சொல்லி பாருங்க. சொல்றப்பயே உங்களுக்கு இது வந்து நம்ம எப்படி எம்பசைஸ் பண்றோங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போ ஃபர்தரா நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி, இன்னும் கொஞ்சம் இந்த இன்வர்ஷன் பத்தி தெரிஞ்சுக்கலாம். இப்போ யூ வில் கோன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சொன்ன மாதிரி இந்த ஆக்ஸிலரி வெர்ப மட்டும் தான் முன்னாடி கொண்டு வருவோம். இப்போ ஒன்லி தென் வில் யூ கோ அப்படி சொல்லுவோம். அதே மாரி இப்போ யூ கேன் கோன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப கேனையும் யூவையும் மட்டும் தான் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஒன்லி தென் கேன் யூ கோ. இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி வில், கேன் இந்த மாரி மாடல் வெர்ப்ஸ்லாம் வராம சாதாரணமா வெர்ப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. யூ கோ, ஷி கோஸ், யூ வென்ட் இந்த மாரிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப யூ கோன்னா பிரசன்ட் டென்ஸ் இல்லையா? நம்ம கொஸ்டின்ஸ்ல டூங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் நீங்க இந்த யூ கோவ டூ பிளஸ் கோன்னு பிரிச்சுக்கோங்க. அப்ப ஒன்லி தென் டூ யூ கோ அப்படி நம்ம சொல்லலாம். அதே மாரி ஷி கோஸ்ன்னு இருக்கு. எதுவும்
ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஹீ ஷீ இட்டுக்கு நம்ம வேர்போட இந்த மாதிரி எஸ் இஎஸ் ஏதாவது சேர்த்துப்போம் இல்லையா? ஸோ கோஸ் அப்படின்னா நம்ம முன்னாடி எடுத்துக்க வேண்டிய வார்த்தை டஸ். ஸோ ஒன்லி தென் டஸ் ஷி கோ, திரும்பவும் இஎஸ் சேர்க்கக்கூடாது, அதுக்கு பதிலாக தான் நம்ம டஸ்ஸை முன்னாடி கொண்டு வந்துட்டோம். ஸோ ஒன்லி தென் டஸ் ஷி கோ அப்படி நம்ம பிரிச்சுக்கணும். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ்ங்கிறப்போ ஐ யூ வி தேக்கெல்லாம் நம்ம டூ ப்ளஸ் பேசிக் வேர்ப், ஹீ ஷீ இட் சிங்குலர் நவுனுக்கெல்லாம் டஸ் ப்ளஸ் பேசிக் வேர்ப் இப்படி பிரிச்சுக்கணும். பாஸ்ட் டென்ஸாக இருந்ததானா டிட் ப்ளஸ் பேசிக் வேர்ப். ஒன்லி தென் டிட் ஷி கோ, யூ வென்ட்ன்னு இருக்கத ஒன்லி தென் டிட் யூ கோ. இப்போ ஷீன்னு இருந்ததானா ஒன்லி தென் டிட் ஷி கோ எப்படி நாம பிரிச்சுக்குவோம். இருந்தாலும் ஒன்லி தென்னை யூஸ் பண்ணுறப்போ அப்பதான் நீ இதை செய்ய முடியும் அப்படின்னோ, அப்பதான் அவனால் செய்ய முடிந்ததுன்னு பாஸ்ட் டென்ஸ்லையோ இல்லை ஃபியூச்சர் டென்ஸ்லையோ தான் நம்ம பெரும்பாலும் சொல்லுவோம். அப்படின்றதுனால இந்த பார்ட்டை நீங்கள் பெரும்பாலும் யூஸ் பண்ண வேண்டி இருக்காது. பட் எப்படி இருந்தாலும் நம்ம இன்னும் நிறைய ஃப்ரேசஸ் அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா, அந்த இடங்கள்லாம் இது உங்களுக்கு தேவைப்படும். இப்போ நாம் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். நம்ம இந்த ஒன்லி தென்லேயே இன்னொரு ஸ்ட்ரக்சரையும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அது என்ன அப்படின்னா, இட் வாஸ் ஒன்லி தென் தட், இட் வாஸ் ஒன்லி தென் தட் இப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம ஃபாலோ பண்ணலாம். இதில் ஒன்லி தென் முதல்ல வரல, இட் வாஸ்ன்னு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்போ ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம இந்த இடங்களில் சப்ஜெக்ட் வேர்ப் இன்வர்ஷன் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அதனால் இந்த ஸ்ட்ரக்சரை முதல்ல பார்த்துருவோம், அப்புறம் நம்ம சப்ஜெக்ட் வேர்ப் இன்வர்ஷன் பண்ண வேண்டிய எக்ஸாம்பிள்ஸ்லாம் அடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பேசிக்காக சின்ன சின்ன சென்டென்சஸ். நான் ஒருத்தர் வீட்டுக்கு போனேன், ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்து சாப்பிட்றீங்களான்னு கேட்டாங்க. அப்பதான் நான் நேரத்தையே கவனித்தேன் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அதன் பிறகுதான், அப்போதுதான், அப்பதான் நான் நேரத்தை கவனித்தேன் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நம்ம பழைய கதையெல்லாம் எதுவும் சொல்லலை, ஜஸ்ட் இதை மட்டும் சொல்கிறோம் தனியாக இல்லையா? பாஸ்ட் டென்ஸ். இப்போ அப்போதுதான் அப்படின்னா ஒன்லி தென், அதுக்கு பதிலாக இப்போ நம்ம சொல்ல போகிற ஸ்ட்ரக்சர் இட் வாஸ் ஒன்லி தென் தட் அப்படின்னு முன்னாடி போட்டுக்க போகிறோம். நான் நேரத்தை கவனித்தேன், இதை மட்டும் நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். I கவனிக்கிறதுனா noticed இல்லையா? So I noticed the time. I noticed the time. Sentence எப்படி இருக்கும்? It was only then that I noticed the time. It was only then that I noticed the time. அவ்வளோ நாள் எங்கள் அம்மா அப்பா கிட்ட நான் சொல்லவே இல்லை, ஏதாவது தெரிஞ்ச வருத்தப்படுவாங்கன்ட்டு. அப்பதான் நான் என் பெற்றோரிடம் விஷயத்தை போட்டு உடைத்தேன். ஒரு விஷயத்தை கவலைப்படுவாங்க அப்படின்னு சொல்லி மறைச்சு வச்சிருந்த விஷயத்தை போட்டு உடைக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு இங்கிலீஷில் ஒரு இடியம் இருக்குது, பிரேக் த நியூஸ். அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எப்படி நம்ம தமிழில் போட்டு உடைச்சிரு அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இங்கிலீஷில் பிரேக் த நியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் என் பெற்றோரிடம் விஷயத்தை போட்டு உடைத்தேன், இந்த பார்ட்டை மட்டும் நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட் ஐ என்ன பண்ணேன், விஷயத்தை போட்டு உடைச்சேன். பிரேக் த நியூஸ்ன்னு சொன்னோம், பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால broke the நியூஸ். யார்கிட்ட? என் பெற்றோரிடம், டு மை பேரண்ட்ஸ். ஐ broke the நியூஸ் டு மை பேரண்ட்ஸ். அப்பதான் நான் என் பெற்றோரிடம் விஷயத்தை போட்டு உடைத்தேன். ஸோ அதுக்காக இட் வாஸ் ஒன்லி தென் தட் ஐ broke the நியூஸ் டு மை பேரண்ட்ஸ். It was only then that I broke the news to my parents. அவ்வளோ நேரம் அவ சொன்ன தப்பு, அவளுடைய கருத்து தப்பு நான் ஒப்புக்கவே இல்லை. அவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய விஷயங்கள் எல்லாம் காமிச்சதுக்கு அப்புறம் தான் அவ சொன்னது தவறுன்னு அவ ஒப்புக்கொண்டாள் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? ஸோ அவள் சொன்னது தவறு என்று ஒப்புக்கொண்டாள். சப்ஜெக்ட் ஷீ. ஒப்புக்கொள்றது அப்படின்னா அட்மிட்டட்னு சொல்லலாம், அக்செப்டட்னு சொல்லலாம். அவள் சொன்னது தவறு, அவளுடைய கூற்று தவறு அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் நம்ம வந்து ஷி வாஸ் ராங் அப்படின்னு சொன்னாலே போதுமானது. அதனால ஷி அட்மிட்டட் ஷி வாஸ் ராங், ஷி அக்செப்டட் ஷி வாஸ் ராங். இப்போ இதுக்கு முன்னாடி இட் வாஸ் ஒன்லி தென் தட் ஷி அட்மிட்டட் ஷி வாஸ் ராங். தட்டை நீங்கள் விட்டுட்டு கூட சொல்லலாம். இட் வாஸ் ஒன்லி தென் ஷி அட்மிட்டட் ஷி வாஸ் ராங் அப்படின்னு சொன்னால் கூட போதுமானது. இப்போ அடுத்ததாக நாம் ஒன்லி தென் அண்ட் சப்ஜெக்ட் வேர்ப் இன்வர்ஷன் இருக்கிற மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம கம்பைன் பண்ண போகிறோம், ரெண்டு சென்டென்சஸ் இருக்க போது. ஒன்லி தென்ன்றது ஒரு கன்ஜங்ஷன் இல்லை, எப்போவுமே நாம் ரெண்டு சென்டென்ஸாக தான் இதை ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ எப்படி நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைங்க சொல்லுவாங்க, நம்ம ஒரு கார் வாங்கணும் அப்படி சொன்னால் நம்ம முதல்ல வீடு வாங்கணும், அப்புறம் தான் நம்ம கார் வாங்கலாம் அப்படின்னு அப்பா சொல்லுவார். ஸோ நான் முதலில் ஒரு வீடு வாங்க வேண்டும், அதன் பிறகுதான் நாம் ஒரு காரை வாங்கலாம்.
ஸோ 2 சென்டென்சஸையும் நம்ம வந்து தனித்தனியாக ஃப்ரேம் பண்ணிக்கலாம். நான் முதலில் ஒரு வீடு வாங்க வேண்டும், வேண்டும்னு இருக்கு. ஸோ நம்ம வந்து ஜென்ரலாக ஹேவ் டு யூஸ் பண்ணுவோம், இல்லை நீட் டு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ சப்ஜெக்ட் டு பி இல்லையா? ஸோ we have to buy a house first. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வீடு வாங்க வேண்டும். we have to buy a house first அப்படி சொல்லலாம். இல்லை we need to buy a house first அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதன் பிறகுதான்ங்கிறத நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். நாம ஒரு காரை வாங்கலாம், வாங்க முடியும், கேன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ we can buy a car. we can buy a car. ஸோ இப்போ இந்த செகண்ட் சென்டென்ஸோட தான் நம்ம ஒன்லி தென்னை கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ மாதிரி கனெக்ட் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸோட எண்டில் இந்த மாதிரி செமிகோலன் போட்டுட்டு செகண்ட் சென்டென்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் இதை வந்து கேபிட்டல் லெட்டர் ஆக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லைனா ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு இதை கேபிட்டல் லெட்டர் ஆக்கி அப்படியே நீங்கள் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ 2 விதமாக தான் நம்ம பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல வி கேனுன்னு இருக்கு. கேனுன்றது தான் இந்த இடத்துல ஆக்சிலரி வெர்ப். ஸோ கேனையும் வியையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முதல்ல இன்ஃபார்மலாக சொல்லிடுவோம். சாதாரணமாக சொல்கிறப்போ வி ஹாவ் டு பை அ ஹவுஸ் ஃபர்ஸ்ட். இப்போ இதெல்லாம் நம்ம வீட்டில் உள்ளவங்கள்ட்ட பேசுறது தான். அதனால இன்ஃபார்மலாகவே நம்ம இதை சொல்லலாம் இல்லையா? வி ஹாவ் டு பை அ ஹவுஸ் ஃபர்ஸ்ட், ஒன்லி தென் வி கேன் பை அ கார் அப்படி சொல்லலாம். இதை ரொம்ப கரெக்டாக சொல்லணுமானா ஒன்லி தென் வியையும் கேனையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிடணும். ஒன்லி தென் கேன் வி பை அ கார். வி ஹாவ் டு பை அ ஹவுஸ் ஃபர்ஸ்ட், ஒன்லி தென் கேன் வி பை அ கார் இப்படியும் நம்ம சொல்லலாம். இன்ஃபேக்ட் இதுதான் ரொம்ப கரெக்டாக நம்ம வந்து ஃபார்மலாக சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை ரிட்டர்ன்லையாக இருக்கட்டும், நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கும் இதுதான் சரியாக இருக்கும். இப்போ சாதாரணமாக இங்கிலீஷ் கற்றுக்கிறவங்க கிட்ட நம்ம சொல்லுவோம் இல்லையா, முதல்ல எல்லா டென்ஸையும் கற்றுக்கோங்க, அப்போ தான் நீங்கள் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இது ஒரு அட்வைஸ் மாதிரி நம்ம சொல்கிறோம் ஆப்போசிட்டில் இருக்கவங்க கிட்ட. அப்போ நம்ம சப்ஜெக்ட் இல்லாமல் தான் நம்ம சொல்லுவோம். லேர்ன் ஆல் த டென்சஸ். இப்போ செகண்ட் பார்ட் பாருங்க, நீங்கள் சரளமாக பேச முடியும். கேன் தான் அகைன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். யூ கேன் டாக் ஃப்ளூயன்ட்லி. யூ கேன் டாக் ஃப்ளூயன்ட்லி. ஸோ இந்த செகண்ட் பார்ட் கூட தான் நம்ம ஒன்லி தானே சேர்க்க போகிறோம். இன்ஃபார்மலாக சொல்கிறப்போ லேர்ன் ஆல் த டென்சஸ், ஒன்லி தென் யூ கேன் டாக் ஃப்ளூயன்ட்லி எப்படி சொல்லலாம். நம்ம வந்து இன்வெர்ட் பண்ணினோம்னா யூவையும் கேனையும் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ கேன் யூன்னு ஆகிடும். Learn all the tenses, only then can you talk fluently. இப்போ ஒரு ஆஃபீஸில் நீங்கள் ஜாப் கேட்குறீங்க, நீ முதல்ல அதுக்கு ஒரு ட்ரைனிங்கை முடிக்கணும், அப்போ தான் உனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அந்த ட்ரைனிங்கை முடித்தால்தான், முடித்த பிறகுதான், அதன் பிறகுதான். ஸோ இந்த இடத்துல எல்லாம் பாருங்க, அப்போதுதான் அப்படின்னா ஒரு கண்டிஷன். இதை முதல்ல நீ செய்யணும், அப்போதான், அதன் பிறகுதான் இது நடக்கும். இந்த மாதிரி சொல்கிற இடத்துல தான் நம்ம ஒன்லி தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்கள் பயிற்சியை முடிக்க வேண்டும். வேண்டும்னு இருக்கு. ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்றதா இருந்தால் ஷுட் யூஸ் பண்ணுங்க. இல்லை அது ஒரு ரெக்யர்மெண்ட், கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஹாவ் டு யூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்றதா வச்சுக்கலாம். யூ ஷுட் கம்ப்ளீட் த ட்ரைனிங். ஷுட் வந்து அட்வைஸ் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு ட்ரைனிங்கை முடிக்கணும், அப்போ தான் உனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா யூ ஷுட் கம்ப்ளீட் த ட்ரைனிங். செகண்ட் பார்ட், உனக்கு வேலை கிடைக்கும், ஃபியூச்சர் டென்ஸ் இல்லையா? யூ வில் கெட் த ஜாப். யூ வில் கெட் த ஜாப். ஸோ இதோட தான் நம்ம ஒன்லி தானே சேர்க்க போகிறோம். எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி செமிகோலன் வச்சு ஸ்மால் லெட்டர்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் தேவைப்பட்டால் இங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு இதை கேபிட்டல் லெட்டர் ஆக்கியும் நம்ம சொல்லலாம், எழுதலாம். யூ ஷுட் கம்ப்ளீட் த ட்ரைனிங், ஒன்லி தென் யூ வில் கெட் த ஜாப். இது இன்ஃபார்மல். ஃபார்மலாக சொல்கிறதுக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்குவோம். யூ ஷுட் கம்ப்ளீட் த ட்ரைனிங், ஒன்லி தென் வில் யூ கெட் த ஜாப். ஈஸியாக இருக்கு இல்லையா? இப்போ இன்னும் கூட சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ சாதாரணமாக வீட்டில் கதவு திறக்கிறப்ப மூடுறப்போ க்ரீச் க்ரீச்னு சத்தம் போட்டுச்சானா நம்ம சொல்லுவோம் இல்லையா, கதவுக்கு எண்ணெய் போடு, அப்போ தான் அது சத்தம் போடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல நம்ம கதவுக்கு என்ன போடுறதுன்னா இந்த ஹிஞ்சஸ், இதுக்கு தான் நம்ம என்ன போடுறோம் இல்லையா? ஸோ அப்போ இதை சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணுறப்போ இந்த ஹிஞ்சஸ்க்கு என்ன போடு, அப்ளை ஆயில் டு த ஹிஞ்சஸ், அப்ளை ஆயில் டு த ஹிஞ்சஸ். அப்போ தான் அந்த சத்தம் போடுறது நிற்கும் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். அதனால நம்ம எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா, அந்த மாதிரி க்ரீச் க்ரீச்னு சத்தம் போடுறத வந்து நம்ம ஸ்குவீக்கிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ த டோர் வில் ஸ்டாப் ஸ்குவீக்கிங், த டோர் வில் ஸ்டாப் ஸ்குவீக்கிங்.
இப்போ இது கூட தான் only then சேர்க்க போறோம். apply oil to the hinges. only then the door will stop squeaking. அப்படி சொல்ல ஃபார்மலா சொல்றப்போ subject verb inversion பண்ணுவோம் இல்லையா? only then will the door stop squeaking அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல போறோம் பாருங்க. இப்போ பாட்டிலில் வந்து தண்ணி லீக் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க, பாரு அந்த மூடியை நல்லா டைட்டாக மூடு, அப்பதான் பாட்டிலேருந்து தண்ணீர் கசிவது நிற்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ மூடியே இறுக்கி மூடு அப்படின்றத நம்ம வந்து க்ளோஸ் த லிட் டைட்லி அப்படின்னு சொல்லலாம். இல்லை அதுக்கு பதிலாக டைட்டன் த லிட் ப்ராப்பர்லி, டைட்டன் த லிட் ப்ராப்பர்லி. அப்பதான் பாட்டிலேருந்து தண்ணீர் கசிவது நிற்கும் அப்படின்றத எப்படி சொல்லலாம்? இப்போ அப்படியே நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. The door will stop squeaking சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ சொல்ல போறோம். The bottle will stop leaking. The bottle will stop leaking. இது கூட தான் நம்ம only then சேர்க்க போறோம். Tighten the lid properly. Only then the bottle will stop leaking. அப்படி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இது ரெண்டத்தையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிப்போம் இல்லையா? So tighten the lid. Only then will the bottle stop leaking. அப்படியும் சொல்லலாம். இப்போ நிறைய நம்ம இந்த will can வச்சு சொல்லிட்டதுனால நம்ம ஒரு பாஸ்ட் டென்ஸ்ல ஒன்று சொல்லிடலாம். அவர் எல்லா ஆதாரங்களையும் போலீசாரிடம் காட்டினார். அப்போதுதான், அதன் பிறகுதான் அவர்கள் அவரை நம்பினர் அப்படின்னு சொல்ல போறோம் பாஸ்ட் டென்ஸ்ல. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, அவர் எல்லா ஆதாரங்களையும் போலீசாரிடம் காட்டினார். He showed all the evidence. He showed all the evidence. எவிடன்ஸ்க்கு ப்ளூரல் ஃபார்ம் இல்லை, அதனால எவிடன்ஸ் மட்டும் தான் நம்ம சொல்லணும். அடுத்த பாட்டு, அப்போதுதான் அவர்கள் அவரை நம்பினர். அவர்கள் அவரை நம்பினர், அது மட்டும் நம்ம சொல்லலாம். They believed him. He showed the police all the evidence. Only then they believed him. அப்படி சொல்லிடலாம் இன்ஃபார்மலா இருந்தா. இப்போ இதுவே நம்ம ஃபார்மலா சப்ஜெக்ட் வேர்ப் இன்வர்ஷன் பண்றப்போ இந்த இடத்துல பிலீவ்டுன்னு இருக்கு, பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? அப்போ நம்ம டிட் பிளஸ் பேசிக் வேர்ப் அப்படி பிரிச்சுக்குவோம் இல்லையா? அப்போ he showed all the evidence. Only then did they believe him. Only then did they believe him. இல்லைனா வழக்கம் போல இன்ஃபார்மலா only then they believed him அப்படியே நம்ம சொல்லிடலாம். இப்போ நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். என்ன அப்படின்னா, நம்ம எப்பவுமே தமிழ்ல சொல்றப்ப அப்பதான் அப்படின்னு சொல்றத ரெண்டு விதமா சொல்லுவோம். இப்போ இது பார்த்தீங்களான்னா, நாங்கள் பேசிட்டு இருந்தோம், அப்பதான் எங்கள் டீச்சர் உள்ள வந்தாங்க அப்படி சொல்லுவோம். இது வந்து கண்டிஷன், இதை செய்யி, அப்போதுதான், அதன் பிறகுதான் இது நடக்கும், இதை நீ செய்ய முடியும் அப்படி நம்ம சொல்லலை. ஸோ இந்த மாதிரி சரியா அப்பதான், சரியா அந்த சமயத்துல தான் அப்படின்னு சொல்றதுக்கு நாம ஜஸ்ட் தென்ன்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம், ஒன்லி தென்னை யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ நம்ம ஜஸ்ட் தென்னுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, நீங்க ஒன்லி தென்னையும் ஜஸ்ட் தென்னையும் மாத்தி போட்டக்கூடாது அப்படிங்கிறதுனால. எல்லா அப்பதானும் ஒரே மாதிரி ஒன்லி தென்னு நம்ம நினைச்சிடக்கூடாது இல்லையா? அதுக்காக ஜஸ்ட் தென் மாதிரியே இருக்கிற வேற சில ஃப்ரேசஸோட கம்பேர் பண்ணி இதை பத்தி நம்ம இன்னும் கூட டீட்டெயிலாக பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு 2 எக்ஸாம்பிள் மட்டும் பார்ப்போம். இப்போ நான் கிளம்ப போனேன், கரெக்டா அப்பதான் நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். நான் கிளம்ப போனேன் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கெல்லாம் அபவுட் டு யூஸ் பண்ணுவோம், பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? ஸோ அதனால ஐ வாஸ் அபவுட் டு லீவ், கிளம்ப போனேன், ஐ வாஸ் அபவுட் டு லீவ். சரியா அப்பதான், ஜஸ்ட் தென், இந்த இடத்துல ஆனால்னு வேற இருக்கு இல்லையா? அதனால பட் ஜஸ்ட் தென் நல்ல மழை பெய்ய ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லணும். இப்போ இட் ஸ்டார்டட் ரெய்னிங் heavily. பேசிக்கான ஒரு சென்டென்ஸ் தான் இல்லையா? So I was about to leave, but just then it started raining heavily. ஸோ இந்த இடத்துல ஒன்லி தென்னை யூஸ் பண்ண முடியாது, சரியா அந்த சமயத்துல தான் அப்படி சொல்லணுமானா ஜஸ்ட் தென்னை யூஸ் பண்ணுங்க. இப்போ அதே மாதிரி கிளாஸ்ல நாங்கள் உட்காந்து நல்லா கதை பேசிட்டு இருந்தோம், சரியா அப்பதான் எங்கள் கிளாஸ் டீச்சர் உள்ள வந்தாங்க, எப்படி நம்ம சொல்ல போறோம்? ஸோ இந்த மாதிரி உட்காந்து கதை பேசுறது, காசிப் பண்றது, இந்த மாதிரி வெட்டியா பேசுறது எல்லாம் நம்ம சிட் சாட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். We were chit-chatting, past tense இல்லையா? ஸோ அதனால we were chit-chatting, உட்காந்து பேசிக்கொண்டு இருந்தோம் அப்படின்னு இருக்கு. அதனால தான் past continuous tenseல we were chit-chatting அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா அந்த சமயத்துல தான், இந்த இடத்துல ஆனால்னு எதுவும் இல்லை, அதனால வெறுமனே ஜஸ்ட் தென் இல்லைன்னா அண்ட் ஜஸ்ட் தென் அப்படி போடுங்க. அவர் கிளாஸ் டீச்சர் கேம் இன், என் கிளாஸ் டீச்சர் உள்ள வந்தார், அவர் கிளாஸ் டீச்சர் கேம் இன். We were chit-chatting and just then our class teacher came in.
இப்போ உங்களுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்சஸ். இன்னைக்கு போட்டியில நம்ம டீம் ஜெயிச்சாகணும். அப்பதான் செமிஃபைனல்ஸ்க்கு நம்ம போக முடியும். நீ இன்னும் நல்லா கவனமா படிக்கணும். அப்பதான் உன்னால சரியா பதில் சொல்ல முடியும். சரியா ஆன்சர் பண்ண முடியும். அப்பதான் அது என்னுடையது என்று அவர் நம்பினார். இட் வாஸ் ஒன்லி தென். அது வச்சு சொல்லுங்க. தேர்ட் சென்டென்ஸர். ஸோ இந்த 3 சென்டென்சஸையும் நீங்க ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட்ல உங்களுடைய ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோல நாம ஒன்லி தென் அப்படின்ற ஃப்ரேஸை எப்படி யூஸ் பண்ணலாம், சப்ஜெக்ட் வெர்ப் இன்வர்ஷனா என்ன அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.